Hi guys, welcome to Jasmi Studioz. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சாஃப்ட்டான க்ரீமியான மயோனைஸை நம்ம வீட்லயே பிளெண்டர் எதுவும் இல்லாமல் வெறும் மிக்ஸியில் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு மிக்ஸி எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து கார்லிக் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டே வைக்கி அதில் போட்டுருங்க. ஒரே ஒரு பல் கார்லிக் போதும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான உப்பு வந்து அதில் போடுங்க. ஸோ உப்பு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் கடைசியில் தேவைப்பட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிக்கா. ஸோ இப்போ நீங்கள் கவர் பண்ணி மிக்ஸி ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நம்ம இதை நம்ம திருப்பி பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஆயில் என்ன மெயின் இம்பார்ட்டன்ட்னா ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு பிளெண்ட் பண்ணிட்டு அதோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு திருப்பி நீங்கள் ஆயில் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். அது மாதிரி இந்த ஆயில் வந்து நீங்கள் நல்லெண்ணெயோ கடலையும் ஊற்றக்கூடாது, ஏன்னா அதில் ஸ்மெல் கொஞ்சம் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மைனஸ் வந்த பிறகு அந்த மைனஸில் அந்த எண்ணெய் ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணால் அதுதான் பெட்டர். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மைனஸ் கலர் வந்துருச்சு. இப்போ அதனால் நம்ம திருப்பி இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு திருப்பி நம்ம பிளெண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா ஸ்மூத்தியாக கொஞ்சம் க்ரீமியாக வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் ஊற்றி பண்ணோம்னா இன்னும் க்ரீமினஸ் நல்லா வரும். ஸோ அதனால் நான் இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நான் இப்போ திருப்பி பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வந்துட்டுருக்கு. ஏன்னா மிக்சியில் நம்ம அடிக்கும்போது அந்த தெறிக்கலாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ உள்ளே நல்லா க்ரீமி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளே திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், ஸோ நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு கண்டெய்னரில் மாற்றிடலாம். ஸோ நமக்கு இப்போ சாஃப்டியான க்ரீமியான வீட்லேயே மிக்சியில் பண்ண மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறது கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.